சக்தி, சக்தி, என்ன நான் வந்தது கூட கவனிக்காம அப்படி யோசிச்சுட்டு இருக்க? அனிதாம்மா சொல்ற மாதிரி நான் இந்த வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனை தான் சார். அம்மா சத்தம் போடுறத நினைச்சிட்டு இருக்கியா? என்னாலதான் சார் இந்து அம்மா ருத்ராமா கிட்ட சண்டை போட்டாங்க. நடக்கிற எல்லாத்துக்கும் நீ காரணம் ஆயிட முடியாது சக்தி. உங்களுக்கு என் மேல கோவம் வரலையா சார்? நான் எதுக்கு உன் மேல கோவப்படணும்? இந்துமதி அம்மா என்ன பண்றாங்க, யார் யார்கிட்ட பேசுறாங்கன்னு நான் கண்காணிச்சிட்டு இருந்தேன். அத்தை சொல்லிதானே நீ பண்ண? ஆமா சார். என்ன இருந்தாலும் அவங்க உங்களோட அம்மா இல்லையா? உனக்கு எப்படி எல்லாத்தையும் விட ருத்ராமா பெருசோ அதே மாதிரி எனக்கும் எல்லாத்தையும் விட எங்க அத்தை தான் பெருசு. அவங்க அவ்வளவு சீக்கிரத்துல எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதே சமயத்துல கோவம் வந்தா யோசிக்க மாட்டாங்க. அத்தை உன்னை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்கும். அத்தை அவங்க லைஃப்ல எவ்வளவு பேரை சந்திச்சிருப்பாங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுவும் தனி ஒரு பொண்ணா நின்று சாதிச்சு காட்டியிருக்காங்க. கண்டிப்பா அத்தையோட முடிவு சரியாதான் இருக்கும்.